ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு 24வது பாசுரம். போன பாசுரத்துல ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை துயில் எழுப்பி கண்ணனுக்காக ஒரு அற்புதமான ஒரு அரியணை சிம்மாசனம் தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சிம்மாசனத்துல நீ சிங்கம் மாதிரி வந்து உட்காரணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ கண்ணனும் அந்த சிங்காசனத்துல சிங்கம் மாதிரி வந்து அமர்ந்து விட்டார். இப்போ கண்ணனை பாக்குறாங்க. கண்ணன் அவ்வளவு அழகா இருக்கிறார். அந்த கண்ணனுக்கு கண்ணேறு பற்றக்கூடாது, அவருக்கு கண்ணு பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி போற்றி பாசுரம் படிக்கிறாங்க. மங்களாசாசனம் பண்ணாங்களாம். அந்த பாசுரம் தான் இந்த 24வது பாசுரம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு சொல்லி முதல்ல திருவடியை போற்றி ஆரம்பிக்கிறாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். அந்த பாசுரத்தின் விளக்கங்களை நம்ம தொடர்ந்து சிந்திப்போம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை துயில் எழுப்புறாங்க. கண்ணனை துயில் எழுப்பி கண்ணனுக்காக ஒரு சிம்மாசனம் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த சிம்மாசனத்துல நீ அமர்ந்து கொண்டு எங்களுக்கு வேண்டியவற்றை நீ அனுக்கிரகம் செய்யணும் கண்ணா அப்படின்னு சொல்லி கண்ணனை துயில் எழுப்புறாங்க. கண்ணனும் எழுந்து வந்துட்ட. கண்ணனும் துயில் எழுந்து வர அவர் வரக்கூடிய அந்த நடையழகே அவ்வளோ அழகா இருக்குதான். அவ்வளோ அழகா கண்ணன் நடை நடந்து வர்ற. அப்ப ஆண்டாள் நாச்சியார் அந்த திருவடியை பார்க்கிறாங்க. இது எப்பேற்பட்ட திருவடி! அன்றைக்கு இந்த உலகத்தை எல்லாம் அளந்த திருவடியாச்சே. கண்ணன் இவ்வளோ அழகா நடை நடந்து வர்றாரே, இந்த திருவடிக்கு கண்ணேறு பற்றக்கூடாதுன்னு சொல்லி அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கலல் போற்றி, குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையின் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோ ரெம்பாவாய்னு சொல்லி ஒவ்வொரு வரியிலையும் போற்றி போற்றி போற்றின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் பாடுறாங்களாம். கண்ணனுக்கு கண்ணேறு பற்றக்கூடாதுன்னு சொல்லி கண்ணனுக்கு பல்லாண்டு பாடினாங்களாம். அதனால இந்த பாசுரம் மிகவும் சிறப்பானது என்று பெரியோர்கள் சொன்னார்கள். இதை திருப்பாவையில் திருப்பல்லாண்டு, மங்களாசாசனம் போற்றி திருப்பாசுரம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆண்டாள் நாச்சியார் ஆரம்பிக்கிற பொழுதே அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றின்றாங்க. எப்பொழுதுமே பெருமான அவருடைய திருவடியத்தான் முதல்ல தரிசனம் பண்ணணுமா, அவருடைய திருவடியத்தான் முதல்ல வணங்கணுமா. அதனால முதல்ல அந்த திருவடிக்கு வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அன்று இவ்வுலகம் அளந்தாய். அன்று இன்றைக்கு உலகத்தை எல்லாம் அளந்தவனே. பெருமான் வாமன் அவதாரம் எடுத்து வர்ற, குள்ளமான அந்தணனாக வர்ற. அதிதி தேவி வேண்ட தேவேந்திரனுக்கு அவருடைய ராஜ்யத்தை திரும்ப கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மாபலி சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் செய்கிறான். தேவேந்திர பதவி தனக்கு வேணும்னு 100 அஸ்வமேத யாகங்களை செய்கிறான். அந்த அஸ்வமேத யாகம் நடக்கக்கூடிய இடத்துக்கு பெருமான் வர்ற. அப்படி வர்ற எல்லோரும் அவரை பார்க்கிறாங்க. அவ்வளோ தேகச பொலிவோடு பெருமான் வர்றாரா. இப்போ மாபலி சக்கரவர்த்தி வாமரனா வந்திருக்கக்கூடிய பெருமான பாக்குறார். அப்படி தேகச பொலிவோடு இருக்கிறார். என்ன கேட்டாலும் தரலாம் அப்படின்னு தோணுது. இப்போ மாபலி சக்கரவர்த்தி வாமரனா வந்திருக்கக்கூடிய பெருமான்கிட்ட கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் தர்றேன்ற. அப்போ வாமரனா வந்திருக்கக்கூடியவர் மாபலி சக்கரவர்த்திட்ட யாசகம் கேட்கிறார். தேவேந்திரனுக்கு அவனுடைய ராஜ்யத்தை திரும்ப கொடுக்கணும்ன்றதுக்காக, என்னுடைய காலால் அளக்க 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே மாபலி கேட்கிறார், அது போதுமா உங்களுக்கு? 3 அடி நிலம் கேக்குறீங்களே, இது எப்படி காணும்? உங்களுக்கு வேற என்ன வேணுமோ கேளுங்க நான் தர்றேன்ற. ரதங்கள் வேணுமா, ராஜ்யங்கள் வேணுமா, நிலங்கள் வேணுமா, மாளிகைகள் வேணுமா, என்ன வேணுமோ கேளுங்க நான் தர்றேன். 3 அடி இடம் கேக்குறீங்களே, அது எப்படி காணும்? பெருமாள் சொன்னார், போதும், என் காலால் அளக்க 3 அடி இடம் போதும்னு.
சரி, அப்போ தாரவாத்து கொடுக்கணும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்ற. கெண்டியிலிருந்து கரங்கள்ல தீர்த்தத்தை விட்டு தாரவாத்து கொடுப்பார்கள். சரின்னு தாரவாத்து கொடுக்கலான்னு போபொழுது அசுரர்களுடைய குரு சுக்கராச்சாரியார் அவர் மாபலியை கூப்பிட்டு சொல்றார், மாபலி தாரவாத்து கொடுக்காத. ஏன் குரு இப்படி சொல்றீங்க? ஏன்னா வந்திருக்கிறது மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு தான் வந்திருக்கிறார், வாமனா வந்திருக்கிறார், இதுல ஏதோ சதித்திட்டம் இருக்கு, நீ தானம் கொடுக்காதன்ற. உடனே மாபலி பார்த்தான், ஆஹா மகாவிஷ்ணுவே ஏன்ட்ட யாசகம் கேட்டு வந்திருக்கிறாரா, அப்ப இது எனக்கு எவ்வளவு பெருமை. தானம் கொடுப்பது மிக புண்ணியம், அதை தடுப்பது பெரிய பாவம், இதை அறிந்தும் தடுக்கிறீர்களே குருவே. அதுவும் மகாவிஷ்ணுவே வந்திருக்கிறார்னு சொல்லுங்க, அப்ப நான் நிச்சயமாக உறுதியாக தானம் கொடுப்பேன்ற. ஆனா குருவா இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியாருக்கு மனசே வரல, எப்படியாவது இதை தடுக்கணுமேன்னு பாக்குற. இப்போ மாபலி சக்கரவர்த்தி தானம் கொடுக்கலான்னு சொல்லி அந்த கெண்டிய தீர்த்தத்தை விடலான்னு விடுறார். அவருடைய கரங்கர்ல விட்டா தீர்த்தம் விழல. என்னடா தீர்த்தம் விழலையேன்னு பாக்குறார். அப்போ சுக்கராச்சாரியான் என்ன பண்றார், வண்டாக மாறி அந்த தீர்த்தம் விழக்கூடிய அந்த துவாரத்தை அடைச்சிடுற. அதனாலதான் தீர்த்தம் விழல. மகாவிஷ்ணு கண்டுபிடிச்சிட்டார். அவர் என்ன பண்ண, தர்ப்ப புல்ல வச்சு இப்படி ஒரு குத்து குத்துன. போ தீர்த்தம் விழ ஆரம்பிச்சிருச்சு. தாரவாத்து கொடுத்தார். தாரவாத்து கொடுத்த அடுத்த நொடியே பெருமாள் அப்படியே சரசர சரசர சரசரன்னு வளர்ந்து கொண்டே போறாராம். வளர்றார் வளர்றார் வளர்றார், எல்லா லோகத்தையும் தாண்டி பெருமான் வளர்ற. திருவிக்கிரமனாக பெருமான் வளர்ந்தாராம். அவர் எல்லா லோகத்தையும் தாண்டி வளர்றாரா. எல்லா கிரகங்களும் பெருமானுக்கு ஒவ்வொன்றும் அங்கங்க இருக்குதான், இடுப்புல ஒண்ணு கால்ல ஒண்ணு. இந்த நட்சத்திரங்கள்லாம் ஆகாசத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் பெருமான் வளர்ற பொழுது முதல்ல அவருக்கு தலையை சுத்தி கிரீடம் மாதிரி இருந்துச்சாம். அப்படியே பெருமான் வளர்ந்து கொண்டே போறாரா. அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரங்கள்லாம் கழுத்துக்கிட்ட நெக்லஸ் மாதிரி இருந்துச்சாம். அப்படியே பெருமான் வளர்ந்து கொண்டே போறார். அந்த நட்சத்திரங்கள்லாம் இடுப்புக்கு ஒட்டியான மாதிரி இருந்துச்சாம். அப்படியே பெருமான் வளர்ந்து கொண்டே போறார். கடைசியில என்ன ஆச்சா, அந்த நட்சத்திரங்கள்லாம் காலுக்கு கொலுசு மாதிரி வந்துருச்சாம். அந்த அளவுக்கு பெருமான் வளர்ந்து கொண்டே போறார். திருவிக்கிரமனாக காட்சி கொடுத்த. அப்போ ஒரு காலால மண்ணுலகத்தை எல்லாம் வளர்ந்தார், இன்னொரு காலால விண்ணுலகத்தை எல்லாம் வளர்ந்தார். இத பார்த்த உடனே மாபலி சக்கரவர்த்திக்கு அந்த ஆணவம் கர்வம் எல்லாம் போச்சு. அப்படியே சரணாகதி பண்ற. 3 அடி நிலம் தாரேன்னு வாக்கு கொடுத்தாருல்ல, ஒரு அடிக்கு மண்ணுலகத்தை அளந்துட்டார், இன்னொரு அடிக்கு விண்ணுலகத்தை அளந்துட்டார், இன்னும் ஒரு அடி மிச்சம் இருக்கே. பெருமான் கேட்கிறார், 3ஆம் அடிக்கு நிலம் இடம் எங்கேன்னு கேட்கிறார். அப்போ மாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ற, தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய கிரீடத்தை இப்படி தூக்கி கீழே வச்சுட்டார். தன்னுடைய சிரசை காமிச்சாராம். இப்படி குடிஞ்சு சிரசை காமிக்கிற, என்னுடைய தலையில உங்க திருவடியை வைங்க அப்படின்னாராம். இதற்கு முன்பாக 100 அஸ்வமேத யாகங்களை செய்தார். எதற்காகனா, இந்த மண்ணுலகத்துக்கும் நான் தான் ராஜாவா இருக்கணும், விண்ணுலகத்துக்கும் நான் தான் ராஜாவா இருக்கணும், எல்லாத்துலயும் நான் தான் ராஜ்யத்தை கைப்பற்றி அரசனாக ஆட்சி செய்ய வேண்டும், தேவேந்திர பதவி எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி இத்தனை யாகங்களை செய்தவர் பெருமானுடைய விஸ்வரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய திருவடி தான் வேணும்னு கேட்டார். 3ஆவது இடம் எங்க வைக்கன்னு சொன்ன போது, தலை குனிந்து என்னுடைய தலையில உங்க திருவடியை வைங்கன்னு. அப்போ பெருமான் அவரை தலையிலே கால் வைத்து அவரை பாதாளத்துக்குள்ளே அழுத்தி, நீ அங்கேயே இருந்து தவம் செய், உரிய காலத்தில் இந்திர பதவியை தேவேந்திர பதவியை யாம் உனக்கு கொடுக்கிறேன்னு. பெருமான் பல அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் வாமன அவதாரத்துக்கு தான் சிறப்பு அதிகம். அவர் எடுத்த எல்லா அவதாரங்களை விட வாமன அவதாரத்துக்கு தான் அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. என்ன அப்படின்னா, மற்ற அவதாரங்கள் எல்லாம் பெருமான் தன்னை எதிர்த்து வந்த பகைவனோடு பல நாட்கள், பல ஆண்டுகள், ஏன் பல யுகங்களாக சண்டை போட்டுத்தான் ஜெயித்தார். ஆனா பெருமான் சண்டையே போடாம ஜெயித்த ஒரு அவதாரம் வாமன அவதாரம்.
மாபலி சக்கரவர்த்திக்கு அவ்வளவு சிறப்பு. ஏன்னா பெருமானுக்கே 3 அடி இடம் கொடுத்தாரே. ஆண்டாள் நாச்சியார் பார்த்தாங்க, மாபலி சக்கரவர்த்தி பெருமானுக்கே 3 அடி இடம் கொடுத்தார். அது 3வது இடம் தன்னுடைய சிரசையே கொடுத்தார். என்னுடைய தலையில உங்க திருவடியை வாங்கன்னு சொல்லி தன்னையே கொடுத்தார். அதனாலதான் அவருக்கே இவ்வளவு சிறப்பு. நம்மளும் அந்த பெருமானுக்கு ஏதாவது கொடுக்கணுமேனு பார்த்தாங்க. சரின்னு அவங்க அருளி செய்த திருப்பாவை பாசுரங்களிலே ஒரு பாசுரத்துக்கு ஒரு வரியாக 3 வரிகள் 3 பாசுரங்களிலே 1 அடி கொடுத்திருக்கிறார்கள். 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் வேர்பாடி. 17வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே. அடுத்த இந்த 24வது பாசுரம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அன்றைக்கு இந்த உலகத்தை எல்லாம் உன்னுடைய திருவடிகளால் அளந்தவனே, உன்னுடைய திருவடிக்கு போற்றி. ஏன்னா எப்பேற்பட்ட திருவடி, இந்த திருவடிக்கு கண்ணீர் பற்றக்கூடாதேன்னு சொல்லி அந்த திருவடிக்கு வணக்கம் சொன்னாங்க. மாபலி சக்கரவர்த்தி 3 அடி இடம் கொடுத்தார். ஆண்டாள் நாச்சியாரும் தன்னுடைய பாசுரங்களிலே 3 அடி இடம் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றார். அந்த தென்னிலங்கைக்கே சென்று ராவணனை வீழ்த்தியவனே ராமா அப்படின்றாங்க. ராமர் நினைச்சிருந்தா அவர் இருந்த இடத்துல இருந்தே அஸ்திரம் போட்டு ராவணனை வீழ்த்தி இருக்க முடியும். இருந்தாலும் அவர் அவதாரம் செய்தது மனித அவதாரம். மனித அவதாரம் செய்ததுனாலே எல்லாம் முறைப்படி தர்மப்படி செய்யணும், அறவழியில நடக்கணும்னு சொல்லி தர்ம வழியிலே நடந்து லங்கைக்கே சென்று ராவணனை வெற்றி கண்ட. அதுதான் சொல்றாங்க சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் அப்படின்றாங்க. அடுத்து சொல்றாங்க திரள் போற்றி, உன்னுடைய வீரத்துக்கு வணக்கம்ன்றாங்க. ராமருடைய வீரத்தை பார்த்து, அவர் அம்பு போடக்கூடிய, அவர் அஸ்திரம் விடக்கூடிய அந்த திறமையை பார்த்து பகைவர்களே மயங்கி போவார்களாம். பகைவர்களையே மயக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வீரம் இருந்திருக்கிறதாம். அப்படிப்பட்ட அந்த வீரத்துக்கு கண்ணேறு பற்றக்கூடாதுன்னு சொல்லி வீரம் அந்த திரள் போற்றி அப்படின்னாங்க. அடுத்து சொன்னார்கள் பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. முதல் வரியில உலகளந்த அந்த பெருமான் அந்த திருவடிக்கு கண்ணேறு பற்றக்கூடாதுன்னு சொல்லி திருவடிக்கு போற்றி சொன்னார்கள். 2வது வரியில ராமருடைய வீரத்துக்கு கண்ணேறு பற்றக்கூடாதுன்னு சொல்லி வீரத்துக்கு போற்றி சொன்னார்கள். இப்போ கண்ணனுக்கு போற்றி சொல்றாங்க. பொன்ற சகடம் உதைத்தாய். கண்ணன் சின்ன குழந்தையா இருக்கிறார். அப்போ யசோதாமா கண்ணனை தோல்ல தூங்க வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருக்கும் பொழுது அவர் தூங்கிட்டார். குழந்தை தூங்கின உடனே அந்த குழந்தைய ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அங்க ஒரு வண்டி சக்கரம். இந்த வண்டி சக்கரமானது குழந்தைக்கு நிழல் கொடுக்கும், பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வண்டி சக்கரத்துக்கு கீழே கண்ணனை தூங்க போட்டுட்டு போயிடுறாங்க. கம்சனால் அனுப்பி வைக்கப்பட்ட சகடாசுரன் என்கின்ற அசுரன் வண்டி சக்கரத்துக்குள்ள பூந்துட்டான். அப்படியே வண்டி சக்கரம் மொத்தமா அவர் மேல விழுந்து கொன்றலாம் அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணார், இதை தெரிந்து தூங்கிட்டு இருந்தவர் முழிச்சார். அப்படி முழிக்கிற பொழுது எப்பொழுதுமே குழந்தைங்க முழிக்கிற பொழுது இப்படி கைய கால அசைச்சுதான் முழிக்கும். அது மாதிரி கண்ணனும் அப்படி முழிக்கிற பொழுது கைய கால இப்படி அசைச்சு முழிச்சாராம். அப்போ காலால லேசா இப்படி எட்டி ஒரு உதைச்சாராம். சக்கரம் சுக்குநூறா போச்சான். அப்போ இந்த சத்தம் கேட்டு எல்லாரும் வந்து பாக்குறாங்க. ஊர் மக்கள்லாம் வந்து பாக்குறாங்க. ஏன்னா கண்ணனுக்கு ஏதும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்ட்டு வந்து பார்த்தா எல்லோருக்கும் ஆச்சரியம். எல்லோரும் கண்ணனை புகழ்ந்தார்களாம். ஒரு சின்ன குழந்தை எட்டி உதைச்சு சக்கரம் பொடி பொடி ஆயிடுச்சே, அப்போ இந்த குழந்தைக்கு எவ்வளவு பலம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் புகழ்ந்தார்களாம். அந்த புகழுக்கு கண்ணீர் பற்றக்கூடாதுன்னு சொல்லி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அடுத்து சொல்றாங்க கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. கம்சனால் அனுப்பி வைக்கப்பட்ட 2 அசுரர்கள், ஒருத்தன் கவிதாசுரன், இன்னொருத்தன் வத்தாசுரன். ஒருத்தன் கன்று வடிவில மாறினான், இன்னொருத்தன் அங்க நிறைய விலா மரங்களா இருக்குது, அதுல ஒரு விலாமரத்திலே விலாமல கொத்தாக தொங்கினான்.
அந்த விளாம்பரம் பார்க்கிறதுக்கே அழகா இருக்குது. இப்படி பல 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 பலன்னு கைக்கு எட்டாப்புல பார்த்தோன்னே சாப்பிடவும் தோன்றாப்புல அந்த விளாம்பல கொத்து இருக்குது. அவங்க 2 பேரும் ஒரு சதி திட்டம் தீர்த்து வச்சிருந்தாங்க. என்னன்னா, கிருஷ்ணருக்கு கன்றுகள்னா ரொம்ப பிடிக்கும். இந்த கன்றை பார்த்தவொடனே எப்படியும் கிருஷ்ணன் பக்கத்துல வருவார். அப்ப அவரை ஒரே முட்டி தள்ளிடலாம் அப்படின்னு இவன் ஒரு சதி திட்டம். அவன் என்ன நினைச்சா, இந்த விளாம்பலத்தை பார்த்த உடனே கண்ணன் இதை சாப்பிடலான்னு இங்க வருவார். அப்ப மொத்தமா அவன் மேல விழுந்து அவனை கொன்றுடலான்னு சொல்லி இவர் ஒரு சதி திட்டம். அந்த நேரத்துல கண்ணன் அங்க வர, அப்போ இந்த விளாம்பல கொத்தையும் பாக்குறார், இந்த கன்று வடிவில வந்திருக்கக்கூடிய அந்த கன்றையும் பாக்குறார். அந்த கன்று இவரை நோக்கி வந்ததாம். இந்த கன்றையும் விளாம்பல கொத்தையும் பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன பண்ணார், அந்த கன்றினுடைய காலை பிடிச்சு அந்த விளாம்பரத்தின் மேல தூக்கி வீசி அடிச்சார். இதனால என்ன ஆயிடுச்சு, கன்று வடிவில வந்த அசுரனும் இறந்து போயிட்டான், விளாம்பல வடிவில வந்த அசுரனும் இறந்து போயிட்டான். இந்த ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்வார்களே, அது மாதிரி ஒரே நேரத்தில் 2 அசுரர்களையும் வீழ்த்தின. அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு, கன்று குணிலா எரிந்தாய் கலல் போற்றின்றாங்க. தூக்கி எரிஞ்சது என்னமோ கரங்கள் தானே, கை தானே, ஆனா கலலுக்கு போற்றி சொல்றாங்களே. கலல்னா திருவடி. ஏன் திருவடிக்கு போற்றி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ கிரிக்கெட்லாம் நம்ம பார்ப்போம். கிரிக்கெட்ல இந்த பந்து தூக்கி வீசுறவங்களுடைய காலை பார்த்தோம்னா ஒரு கால் நேரா இருக்கும், இன்னொரு கால் இப்படி லேசா சாச்சா மாதிரி இருக்கும். லேசா வளைச்சுதானே அந்த பந்தை தூக்கி வீசி எறிவாங்க. அது மாதிரி கண்ணன் இந்த கன்றுடைய காலை பிடிச்சு இந்த விளாம்பரத்தின் மேல தூக்கி வீசி எறிகிற பொழுது ஒரு கால் நேரா இருந்துச்சான், இன்னொரு கால் இப்படி தூக்கி கொண்டு இருந்துதான். லேசா வளைஞ்ச மாதிரி தூக்கிய திருவடியா இருந்துச்சான். அந்த தூக்கிய திருவடி பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சான். அந்த தூக்கிய திருவடிக்கு கண்ணேறு பற்றக்கூடாதே அப்படின்னு சொல்லி கன்று குணிலா எரிந்தாய் கலல் போற்றி அப்படின்னாங்க. அடுத்து சொல்றாங்க, குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. அவங்க ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் இந்திர விழான்னு ஒண்ணு கொண்டாடுறாங்க. இந்திரன் தான் மழையை வர வைக்கிறான். அந்த மழையாலதான் வயல்வெளிகள்லாம் செழிப்பா இருக்குது. புல்வெளிகள் செழிப்பா இருக்கிறதுனாலதான் ஆடு மாடுகள்லாம் நல்லா மேய்ச்சலுக்கு போய் நல்லா பால் சுரக்குது. அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையா இருப்பது மழைதான். அந்த மழையை கொடுப்பது இந்திரனால அந்த இந்திரனுக்கு ஒவ்வொரு வருடமும் விழா எடுக்கிறாங்க. இதனால அந்த இந்திரனுக்கு கொஞ்சம் கர்வம் இருந்துச்சான், ஒரு ஆணவம் இருந்துச்சான். கண்ணன் பார்த்தார், இந்த ஆணவத்தை அடக்கணுமே. உடனே எல்லார்ட்டையும் சொல்றார், நீங்க ஒவ்வொரு வருஷமும் தேவேந்திரனுக்கு விழா எடுக்கிறீங்களே, உண்மையிலே நமக்கு இந்த மலையை தருவது கோவர்த்தனகிரி மலைதான்ற. யாருக்கும் ஒண்ணும் புரியல, என்ன சொல்ற கண்ணா? அப்ப அந்த கண்ணன் சொல்ற, இந்த மலையானது இந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் இந்த பக்கம் போகக்கூடிய மேகங்களை எல்லாம் இந்த மலையானது தடுக்கிறது. அதனால இந்த இடத்துல நமக்கு மழை பொழியுது. ஒருவேளை இந்த கோவர்த்தனகிரி மலை மட்டும் இந்த இடத்துல இல்லைன்னா இந்த பக்கம் போகக்கூடிய மேகங்கள் நேரம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இந்த மலைதான் இங்கே இருக்கிறதுனால அந்த மேகத்தை தடுத்து நமக்கு மழை பொழிய வைக்கிறது. அதனால இந்த மலைக்குத்தான் நன்றி சொல்லணும். இதை கேட்டோடனே சரி, அப்போ இந்த வருஷம் கோவர்த்தனகிரி மலைக்கே பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கோவர்த்தனகிரி மலைக்கு பூஜை ஏற்பாடுகள்லாம் செய்யறாங்க. இதை பார்த்த உடனே தேவேந்திரனுக்கு கோபம். உடனே அவர் என்ன பண்ணார், கடுமையான மழை பொழிய வைக்கிறார். கடுமையான மழை பொழிகிறது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. எல்லோரும் பயந்தார்கள். அப்போ கண்ணன் சொன்னார், யாரும் கவலைப்படாதீங்க, இந்த கோவர்த்தனகிரி மலையே நமக்கு பாதுகாப்பா இருக்கும், எல்லாரும் இங்க வாங்கன்னு சொல்லி அந்த ஆயர்பாடியில இருந்த அத்துணை பேரையும் கூப்பிட்ட. அங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள் உயிர்கள் அத்துணை பேரும் அந்த மலைக்கு பக்கத்துல வந்தாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணார், அந்த மலையை இப்படி தூக்கி தன்னுடைய சுண்டு வரலால பிடிச்சு கொண்டார். எவ்வளவு நாள் பிடிச்சார்? 1 வாரம். கிட்டத்தட்ட 1 வாரம் மழை விழாமல் பெய்து கொண்டே இருந்தது. 1 வாரமும் பெருமான் அந்த குன்றை குடையாக தாங்கிக் கொண்டே இருந்தார். அவருடைய கை எவ்வளவு வளைத்திருக்கும். இருந்தாலும் எல்லோரையும் காப்பாற்றணும், யாருக்கும் ஒண்ணு ஆயக்கூடாதுன்னு சொல்லி எல்லோருக்கும் அடைக்கலம் கொடுத்தாரே, அந்த கருணை என்கின்ற குணத்துக்கு போற்றினாங்க.
அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தேவேந்திரன் வந்து தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார். அந்த தேவேந்திரனுக்கும் மன்னிப்பு அருளினாரே, எப்பேற்பட்டது அவருடைய குணம். அந்த குணத்துக்கு கண்ணேறு பற்றக்கூடாதுன்னு சொல்லி குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. அடுத்து சொல்றாங்க, வென்று பகை கெடுக்கும் நின் கையின் வேல் போற்றி. வெற்றிகளை எல்லாம் தரக்கூடிய உன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய வேலுக்கு போற்றின்றாங்க. அவருடைய அப்பா நந்தகோபுரம் வேல் வச்சிருப்பார். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். இந்த ஆயர் குலத்தை சார்ந்தவர்கள் கையில வேல்னு ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்களாம். ஏன்னா மாடுகளை, ஆடு மாடுகளை மேய்க்க போறப்போ தூரத்துல இருந்து ஒரு பகைவனோ ஒரு மிருகமோ தாக்க வந்தா இருக்கின்ற இடத்துல இருந்தே ஆயுதத்தை தூக்கி வீசி எறிந்து அவங்களை வீழ்த்தணும், மாடுகளை காப்பாற்றணும். அதனால வேல், ஈட்டி இந்த மாதிரி ஆயுதங்களை கையில வச்சிருப்பாங்களாம். இவரும் ஆயர் குலத்தை சார்ந்தவர்ன்றனால இவர் கையிலையும் வேல் இருக்கு. அந்த வேலை வைத்துக் கொண்டு பகைவர்களுடைய எல்லா கர்வத்தையும் அடக்கியவனே. அவர் கையில வச்சிருக்கனா அந்த வேலை அவ்வளவு அழகா இருக்குதான். அந்த வேலுக்கு கண்ணேறு பற்றக்கூடாதுன்னு சொல்லி வென்று பகை கடுக்கும் நின் கையின் வேல் போற்றினாங்க. அடுத்து சொல்றாங்க, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் அப்படின்றாங்க. கண்ணா, இன்றைக்கு மட்டுமல்ல என்றென்றைக்கும் உன்னுடைய திருவடியைத்தான், உன்னுடைய பெருமைகளைத்தான் நாங்கள் வாயார போற்றி பாடிக்கொண்டே இருப்போம் கண்ணா. இறுதியா சொல்றாங்க, இன்றியாம் வந்தோம் இறங்கியலோர் எம்பாவாய். முதல் வரியில அன்றுன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க, அன்று இவ்வுலகம் அளந்தாயின். ஏன்னா அந்த வாமன அவதாரம் கிரேதாயுகம், ராம அவதாரம் தெரிதாயுகம், கண்ண அவதாரம் துவாபர யுகம். இதெல்லாம் நீ அன்றைக்கு செய்தது கண்ணா, அன்றைக்கு நாங்க இல்ல. இதெல்லாம் நீ அன்றைக்கு செய்த செயல்கள். அதனால அன்றைக்கு செய்த செயல்களுக்கு இன்றைக்கு நாங்க பாடிக்கொண்டு வந்திருக்கிறோம் கண்ணா. இன்றியாம் வந்தோம், அதனால எங்களுக்கு இறங்கி வந்து நீ அருள் செய். இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்றாங்க. அப்படி கண்ணனுக்கு கண்ணேறு பற்றக்கூடாதுன்னு சொல்லி போற்றி பாசனம் படிக்கிறாங்க. ஒன்னு சொல்வார்கள், அப்பாவுக்கு பிள்ளை தப்பாது அப்படிம்பாங்க. பெரியாழ்வார் மதுரையிலே யானை மீது அமர்ந்து வந்து கொண்டு வலம் வர, வீதியிலே வலம் வர, யானை மீது அமர்ந்து கொண்டு வீதியிலே வலம் வருகிற பொழுது வான வீதியிலே ஸ்ரீமன் நாராயணர் பெரியாழ்வாருக்கு காட்சி கொடுக்கிறார். அப்போ அந்த நாராயணரை பார்த்த உடனே பெரியாழ்வார் நினைச்சாராம், ஆஹா, பெருமான் இவ்வளவு அழகா இருக்காரே, அவரை கையில வச்சிருக்கக்கூடிய சங்கு பாஞ்சசன்யம் அது எவ்வளவு அழகா இருக்குது, அவருடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய மகாலட்சுமி பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கிறாங்களே, அவருடைய மொத்த வடிவமும் அவ்வளவு அழகா இருக்குது, அவருக்கு கண்ணீர் பற்றக்கூடாதே, அவருக்கு கண்டிஷ்டி பற்றக்கூடாதே, ஒரு பல்லாண்டு கால வாழணும் அப்படின்னு சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் கண்ணா நீ பலகோடி நூறாயிரம் வாழணும்னு சொல்லி கண்ணனுக்கே, அந்த பெருமானுக்கே பல்லாண்டு பாடினாங்களாம். நாராயணருக்கே பல்லாண்டு பாடியதுனால அவருக்கு பெரியாழ்வார்னு பேர். அப்படிப்பட்ட அந்த பட்டபிரான் கோதை ஆண்டாள் நாச்சியார், அவங்களும் கண்ணனுக்காக பல்லாண்டு பாடுறாங்க, மங்களாசாசனம் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பாடல். தொடர்ந்து இது போன்று திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.